அமெரிக்காவில் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம் நடக்குது. குறிப்பாக ப்ரோ பாலஸ்தீனுடைய அதுக்கு ஆதரவான பல போராட்டங்கள். பிறகு பாலிசி அமெரிக்காவை எதிர்த்து ஆட்சியாளர்களை எதிர்த்த பல இடங்கள்லாம் போராட்டங்கள் இது போலலாம் நடந்துகிட்ருக்கு. படிக்கிறது தவிர பாக்கி எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்படிங்கிறதுனால இப்பொழுது ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, மெரிட் பேஸ்டு அட்மிஷன் இருக்கணும், ஹையரிங் ப்ராக்டிஸ் இருக்கணும், அப்புறம் ஆடிட்டு ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக ஃபேக்கல்ட்டி சம்மந்தமாக ரெகுலராக நடக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு பல மாணவர்கள் யாருன்னே தெரியல, மாணவர்களாக என்னன்னே தெரியல அப்படிங்கிறது, அதையெல்லாம் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த ஆக்டிவிசத்தை குறைக்கணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லியும் பல நேரங்களில் இவங்க செய்யலை. அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்கறது இருந்தது. கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் நிதியை வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 மில்லியன் US டாலர் அதையும் கூட தடுத்து நிறுத்திருக்காங்கன்னா, சொன்னதெல்லாம் செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துடைய பிரசிடெண்ட் ஆலன் கர்பர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, no government should dictate regardless of party should dictate what private university can teach, whom they admit or hire or which fields of study they pursue. அதனால் இதெல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம் அப்படின்னு ஹார்வர்டு அதுக்கு சொல்லியிருக்குது. இது சில காலமாகவே இது போன்ற யூனிவர்சிட்டிகள் இப்படி அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. இதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியணும்னு ட்ரம்ப் அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த லிபரல் திங்கிங்கோட ஹார்வர்டு பல்கலைக்கழகம் பதிலடி கொடுக்கறத ஒபாமாவும் பாராட்டியிருக்காரு. இந்த செய்தியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் பலவையெல்லாம் வந்து கோமாளித்தனமானவை என்றெல்லாம் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு அசர்ட்டிவா தைரியமாக தன்னுடைய நாட்டுக்கு எது நல்லதை செய்ய வேண்டிய துணிச்சலோடு பல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கார். அதில் இது ஒன்றாக நான் பார்க்கிறேன். இதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம், கொலம்பியா, இன்னும் 3 பல்கலைக்கழகம் இருக்காங்க. கொலம்பியா வந்து இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிப்பணிந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போ இவங்களே என்ன சொல்றாங்க, ஆன்டிசெமிட்டிசம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்கோன்றாங்க. ஆனால் அவங்களோட பேச்சில் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான். அதே போல பல பிரிவினைவாத அந்த உள்ள கிளப் இருக்கு, பல்வேறு கிளப்பு, அதுல பிரிவினைவாதிகளை பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அடையாளம் காட்டி இதெல்லாம் நீக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கிளப்புக்கெல்லாம் மானிட்டரி ஃபண்டு போகக்கூடாது. இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் தான். அப்போ இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு செய்யப்படுக்காமலே இவங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டி பேசியிருக்கிறது. அதனால நம்முடைய ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 கோடி வரும் போல் இருக்கு. அவ்வளோ பணம் வந்து அவங்க 18,000 கோடி அளவுக்கு பணம் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நம்முடைய ஹிந்து தெய்வங்களை நிந்தனை செய்து ஆய்வறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க, புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இட்ஸ் எ அஜெண்டா ட்ரிவன் யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகத்தில் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் என்ன வேணா படிப்பு சொல்லிக் கொடுப்பேன், நீ யார் அதை கேட்கறது, அப்படியே வெடிகுண்டு வைக்கிற சொல்லிக் கொடுப்பியா? அப்ப பல்கலைக்கழகம் என்ற பெயரிலே ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய அங்கமாக ஒரு பல்கலைக்கழகம் இருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் பேசியிருக்கிறார். நல்ல முடிவு பாருங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம தமிழகத்துல வந்து அண்ணாதுரைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது யார் தெரியுங்களா? ஏல் பல்கலைக்கழகம். அந்த ஏல் யாரு? கடைசியா மெட்ராஸ் பிரசிடென்ட்டுடைய கவர்னரா இருந்தவர். இங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நம்ம நாட்டு தமிழர்களை கொத்தடிமைகளாக பாண்டர் லேபர்ஸ் வெளிநாட்டு போய் வித்திருக்காங்க. அந்த வித்த காசை வச்சுதான் ஏல் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சது. அந்த எந்தெந்த ஊர்ல, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த யார் யார் பேர் போட்டு அந்த 7 டைரியில் எழுதி வச்சிருக்காரு, இன்னும் தேதி போட்டு யார் யாரும் அடிமையா வித்தேன். அந்த டைரி வந்து தமிழக அரசனுடைய கோட்டையில் இருந்திருக்கு. அந்த டைரியை கொண்டு போய் பத்திரமாக ஏல் பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்ததற்காக அண்ணாதுரைக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தமிழனுக்கு தெரியுமா? அப்ப இப்படிதான் பல்கலைக்கழகம் இருக்கு. அதனால ஒரு பல்கலைக்கழகம் வந்து நாட்டு விரோத செப்பரேட்டிசம், பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டால் அதற்கான மானியம் நிறுத்தப்படும் என்று சொன்னது ஒரு தைரியமான முடிவு. இங்க நம்ம இந்தியாவில் பாருங்க, JNU வெளிப்படையாக இந்த காஷ்மீர் பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டு விசிறி விட்டதே JNU தான். இன்னும் பல இடங்களில் இந்த தலித் எதிர்ப்பு, அதுக்கான பல போராட்டங்கள், பல கான்செப்ட், தியரி இதை உருவாக்குறது JNU போன்ற அமைப்புகள். ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி, அலிகார் பல்கலைக்கழகம். அதனால இப்படிலாம் பல நம்ம நாட்டில் இருக்கிறது. நம்மளுடைய மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே கம்யூனிஸ்டுகளுடைய
அருந்ததி ராயோடைய பிரிவினை தூண்டக்கூடிய தூண்டக்கூடிய வாக்கியத்து கேமரா சிலபஸ்லயே வச்சாங்க. அதுக்கு பல எதிர்ப்புகள்லாம் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டெர்லைட் இயக்கத்துக்கு பின்புலமாக இருந்ததே இவங்களுடைய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பின்னணி என்பது நம்ம பாடத்திட்டம் பார்த்தோம். நம்ம இந்த அளவுக்கு பல பல்கலை நம்ம தமிழ்நாட்டில் பல நாடு முழுக்க பல இருக்கிறது. அதனால ஒரு முன்மாதிரியாக குட் பிரசிடென்ட்ஸ் அப்படி சொல்லுவார், முன்மாதிரியாக ட்ரம்ப் செய்திருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், அமெரிக்காவில் இந்த மாதிரி இருக்கே, இங்கு இப்படி இருக்குன்னு பேசுறாங்களா, அதனால அமெரிக்காவை இப்படி ட்ரம்ப் செய்திருக்கிறார் என்று சொல்லி இதே காரணம் காட்டி JNU போன்ற மற்ற பிரிவினைவாதம் பேசக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இதே போல நடவடிக்கை எடுத்தால்தான் நமது நாட்டு யூனிவர்சிட்டியும் திருந்தும். அதற்கு முன்மாதிரியாக இந்த செய்தி வந்திருக்கின்றது என்று பெருமை கொள்ளலாம்.